இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவுக்கு நாங்கள் வந்து வெக்கேஷனுக்காக கன்னியாகுமரி சைடு தான் போயிருந்தோம். ஸோ அப்படியே மாத்தூர் தொட்டிப்பாலமும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போகிறப்ப ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே போயிருந்தோம். ஸோ நாங்கள் ரீச் ஆகிறப்ப மணி வந்து ஒரு 12:30 கிட்ட ஆகிடுச்சு. நல்ல வெயில். ஆனாலுமே அந்த 2 மலைகளுக்கு இடையில் போகிற பாதையில் நடந்து போகிறப்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு. ஸோ நமக்கு போகிறப்பையும் ஒன்றும் தெரியாது, அங்கேருந்து படி இறங்குறப்பையும் தெரியாது. ரிட்டன் நம்ம ஏறும் போது தான் சம்பவமே இருக்குது. ஸோ சத்தியமாக முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரிட்டன் ஏறுறப்ப. அங்கே வந்து ஃபோட்டோஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பாட் நல்லாயிருக்கும். கூடவே வந்து அந்த பாலத்தை விட்டு இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து விளையாடுறதுக்காக ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதை பற்றின லாங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேனல் நேமுக்கு கீழே வர ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.